நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி சீலா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பெரிய சீலா மீன் 2 மீன் வாங்கியிருக்கோம். இருக்கிறதுலே நல்லா பெரிய பீஸாக 2 பீஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சீலா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அந்த வீடியோ எப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம். அதை துண்டு துண்டாக வெட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் வச்சு இன்றைக்கி மீன் குழம்பு சுவையாக சூப்பராக டக்கராக செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கணும். தேவையான கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க பச்சை மிளகாயும் போடணும். தக்காளியும் போடணும். நல்லா இது வந்ததுக்கப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க மசாலா தூள் போடணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள் போட்டு மசாலா வரைக்கும் ஒரு 5 செகண்ட் நல்லா மசாலா இந்த மாதிரி வர வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி இருக்குல்ல, அந்த புளியை அதில் அப்படி லைட்டாக ஊற்றணும். நல்லா மசாலா வாடை போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை அதை ஊற்றி வச்சு ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதித்து தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச மீனை அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் நல்லா தீயை ஸ்லிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிச்சின்னா நமக்கு சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோலாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.